வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்ம கிராண்ட் பிளஸ், அக்வா கிராண்ட் பிளஸ், கென்ட் கிராண்ட் பிளஸ் இந்த மாதிரி மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டோரேஜ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா வந்து நார்மலாக ஒரு சர்வீஸ் டெக்னீஷியன் வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு தான் கூப்பிட்டு ஒரு சர்வீஸ் பார்ப்பாங்க. பட் வந்து கஸ்டமராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேங்க் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம், மிஷினை ஓப்பன் பண்ணாமல் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கிராண்ட் பிளஸ்ல வந்து ஸ்டோரேஜ், இப்போ ஸ்டோரேஜ் டேங்க் தான். இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா நம்ம இதுல யூசர் மேனுவல் கொடுத்து எவ்ரி 15 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ஃப்ளஷ் பண்ண சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ இதுக்குள்ள ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எறும்போ அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காக்ரோஸ் அது மாதிரி அதனுடைய வேஸ்டேஜ் சம்டைம் என்ன ஆகும்னா தண்ணி ஏதாவது லீக் ஆச்சுன்னா இதுக்குள்ள மிக்சிங் ஆகிடும். அந்த தண்ணி குடிக்கிற தண்ணிக்குள்ள மிக்சிங் ஆகிடும். எறும்பு சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எறும்புலாம் இதுக்குள்ள போயிடுச்சுன்னா சம்டைம் வந்து தண்ணிக்குள்ளவும் எறும்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதுக்குள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள எறும்பு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரியாது உள்ள என்ன இருக்கு, என்ன எப்படி இருக்கு, டேங்க் உள்ள எப்படி கிளியரா இருக்கா அப்படின்றது வந்து தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மிஷினை ஓப்பன் பண்ணி ஒரு கஸ்டமராக இதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிரமமானது தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அது பண்ண முடியலனே இப்போ வந்து இது ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் அந்த உள்ளே இருக்கிற தண்ணி மட்டும் ட்ரைன் பண்ணுங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிட்டு வந்துடும். அந்த மாதிரி வந்து ஒரு 15 days ஒன்ஸ் பண்ணும்போது ஸ்டாக்னட்டாக தண்ணி இருக்கிறதும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உள்ள ஏதாவது டஸ்ட் அந்த மாதிரி இருந்ததுனாலே நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதில் ஓப்பன் பண்ணுறது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது பாட்டம் சைடில் இந்த த்ரெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ட்ரெயின் வால்வு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாட்டில் மூடி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி வந்து லெஃப்ட்டில் திருப்பினீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகி வெளியே வரும். தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஓப்பன் ஃபோர்ஸாக தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். அப்போ வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்கிற டஸ்ட் ஏதாவது இருந்தாலையும் அந்த டேங்குக்குள்ளே டஸ்ட் இருந்தாலையும் கிளியர் ஆகிட்டு வெளியே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ரிமூவ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா தண்ணி கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்றது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த பாட்டத்தில் இருக்கு இல்லைங்களா, இந்த பாட்டத்தில் இருக்கிற த்ரெட்டை வந்து இப்படி லெஃப்ட் சைடு திரும்பினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எப்படி ஃபோர்ஸாக போட்டது பாருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உள்ளேருந்து வர தண்ணி மேலேருந்து அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் ஒரு 15 days ஒன்ஸ் அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது லாக் அதே மாதிரி சேம் லாக் பண்ணிடலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் இன்கேஸ் லீக்கேஜ் நீங்கள் கழட்டிட்டீங்கன்னாக்கா ஒரு சிலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டைட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாக்கா கழட்ட முடியாது. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வாஷர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து கழட்டிட்டு திரும்ப லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லைட்டாக டைட் வச்சிங்கன்னா போதும், லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலது வந்து அதுக்கு மேலே லீக்கேஜ் ஆகிட்டு இருந்ததுனாக்கா இந்த த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டெப்லான் டேப்பு இந்த த்ரெட்டு மேலே லைட்டாக டெப்லான் டேப்பு சுற்றி அதுக்கப்புறம் டைட் பண்ணிவிடுங்க, லீக்கேஜ் வராது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி ஒரு 15 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேங்க் வந்து ஸ்டோரேஜ் டேங்க் வந்து கென்ட் கிராண்ட் ப்ளஸ், அக்வா கிராண்ட் ப்ளஸ் இந்த மாதிரி மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நீங்களே கழட்டிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் தண்ணி வந்து நம்ம ஒரு கொஞ்சம் கிளியராக இருக்கும், ஒரு கொஞ்சம் சுத்தமாக எடுத்துக்கலாம். இது இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம். டெக்னீஷியன் வந்தாங்கன்னா இன்னும் நல்லா பக்காவாக பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் இந்த இடத்துல இருக்கிற ஸ்க்ரூலாம் ஓப்பன் பண்ணி இந்த டேங்க் மட்டும் தனியாக எடுத்து நாங்கள் உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி தருவாங்க. இப்போ நீங்களாக கஸ்டமராக ஏதாவது பண்ணிக்கிறதா இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தடு இது கம்பெனிலே கொடுத்துருக்காங்க. எல்லா கம்பெனியும் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் குவாலிட்டியாக எடுத்துக்கலாம்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.